உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு சேலஞ்ச். என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதான்னு பார்ப்போம். ஜீசஸ் டேயாமா, ஏசு ஐனி, ஜீசஸ் சி ஐனி, ஏசு anakupenda. கண்டுபிடிச்சிங்களா? ஜீசஸ் லவ்ஸ் யூ. நான் ஸ்பானிஷில், போர்ச்சுகீஸில், சைனீஸில், ஃப்ரெஞ்சில், ஸ்வாலி, ஜெர்மன், இன்னும் சைன் லாங்குவேஜில் நான் உங்ககிட்ட இது சொன்னேன். எத்தனை பேருக்கு இது புரிஞ்சது? ஜீசஸ் லவ்ஸ் யூ. இப்படி தெரியாத பாஷையில் பேசும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? இத்தனை லாங்குவேஜும் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சா? இல்லை எத்தனை லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? ஆண்டவரால் எத்தனை லாங்குவேஜ் புரிஞ்சுக்க முடியும்? ஒரே சமயத்தில் நிறைய பேர் வேறு வேறு பாஷைகள் பேசும்போது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பைத்தியம் பிடிக்கிற மாதிரி கூட இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு குழப்பமே இருக்காது. அவருக்கு எல்லா பாஷையும் புரியும். வேறு வேறு பாஷைகள் பேசக்கூடிய ஒரு டேலண்ட் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பரிசு. அந்த பரிசை ஆண்டோட பிள்ளைகள் எப்படி பயன்படுத்தினாங்கன்னு இந்த பாடத்தில் பார்ப்போம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சீரர் ஒரு நாள் பள்ளி பாடத்தை படிக்க வந்திருக்கவங்க எல்லோரையும் நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வாரம் நம்ம 3வது பாடத்தை படிக்க போகிறோம். பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரம்பிதாவே, நாங்கள் இந்த பாடம் படிக்கும்போது கூட இருங்க. இந்த பாடம் எங்கள் வாழ்க்கைக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க. பார்க்குற கேட்குற எல்லாரும் ஆசீர்வதிங்க. இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரம தகப்பனே, ஆமீன். இந்த வார பாடத்துக்கான தலைப்பு உங்களுக்கு கேட்குறதா? இந்த வார பாடத்துக்கான மனப்பாட வசனம் அப்போஸ்தலர் 2:17 எடுக்கப்பட்டிருக்கு. நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இந்த வார பாடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஆண்டவர் அவருக்கு சேவை செய்யும் போது ஆண்டவர் அவருக்கு சேவை செய்கிறதுக்கு நமக்கு தாளந்துகளை கொடுக்குறாரு. ஏசு அவரோட பரிசுத்த ஆவியை சீஷர்கள் மூலமா அனுப்புவேன்னு வாக்கு கொடுத்திருந்தாரு. ஏசு அவரோட பரிசுத்த ஆவியை சீஷர்களுக்கு அனுப்பாருன்னு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாரு. ஆனா அவங்க அதுக்காக காத்திருக்க வேண்டியதா இருந்துச்சு. அந்த பரிசுத்த ஆவி வரும்போது அவங்க நினைச்ச மாதிரியே இல்லை. எருசலேம் நகரம் ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. உலகத்துல இருந்து எல்லா மக்களும் அந்த பகுதியில வந்திருந்தாங்க. அந்த கூட்டத்துல ஜனங்கள் பேசிக்கிட்டும் சத்தம் போட்டுக்கிறதும் இன்னும் மிருகங்கள் கூட சத்தம் போடுறது கேட்டுச்சு. ஆயிரக்கணக்கான யூதர்கள் அந்த எருசலேம் நகரத்துக்கு கூடி வந்திருந்தாங்க. ஆயிரக்கணக்கான யூதர்கள் அந்த பண்டிகைக்கு கூடி வந்திருந்தாங்க. சீஷர்களும் விசுவாசிகளும் ஒரு இடத்துல கூடி இருந்தாங்க. அன்னைக்கு அவங்க ஆண்டவர்கிட்ட துடிச்சு பாடி அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு முக்கியமான காரியம் நடக்க போகுதுன்னு யாருமே எதிர்பார்க்கல. அது நடந்த காரியத்தை இது வரைக்கும் யாரும் பார்த்ததே இல்லை. திடீர்னு ஒரு வினோதமான சத்தம் வானத்துல இருந்து வந்துச்சு. பயங்கரமா சலசலப்போட வந்த காத்து மாதிரி இருந்துச்சு. ஆனா அது காத்து இல்லை. அந்த சத்தம் அவங்க கூடி இருந்த வீட்டை அரைச்சிச்சு. அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த சத்தம் காணாம போயிடுச்சு. அவங்க கூடி இருந்தவங்க எல்லாம் ஒருத்தர் பார்த்தாங்க. அப்ப அந்த கூடி இருந்த இடத்துல ஒவ்வொருத்தர் தலை மேலையும் பிளவுபட்ட நாக்கு மாதிரி நெருப்பு இருந்துச்சு. அது ஒவ்வொருத்தரையும் தொட்டுச்சு. அதுதான் பரிசுத்த ஆவி. அங்க கூடியிருந்தவங்க எல்லாரும் அந்த பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்டிருந்தாங்க. நடந்த காரியம் யாராலையும் நம்ப முடியல. அங்க எல்லாரும் என்ன சத்தமா துதிச்சு பாட ஆரம்பிச்சாங்க. அந்த வீட்டுக்கு வெளியில இருந்த கூட்டம் இன்னும் அதிகமாயிட்டே இருந்துச்சு. நான் கேட்டது உனக்கு கேட்டுச்சா, உனக்கு கேட்டுச்சா, உனக்கு கேட்டுச்சா அப்படின்னு ஒருத்தர் கேட்டுக்கிட்டாங்க. அந்த கூட்டம் ஒரு வினோதமான காரியத்தை கேட்டுச்சு. அந்த வீட்டுல எல்லாரும் ஒரே நேரத்துல ஏதோ சத்தமா பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப என்னாச்சு? அமைதியாரு. சீரிய தேசத்துல இருந்து ஒருத்தர் அவர் கையை அசைச்சாரு. என்னோட பாஷையில அந்த வீட்டுல இருந்து யாரோ பேசுறாங்க. பக்கத்துல எகிப்துல இருந்து அந்த ஒருத்தர் என்னோட பாஷையிலேயே ஒருத்தவங்க பேசுற மாதிரி எனக்கு கேக்குதே. அந்த மாதிரி நிறைய பேருக்கு அவங்களோட பாஷையில பேசுற மாதிரி கேட்டுச்சு. பக்கத்துல இருந்த ஒருத்தர், கொஞ்சம் அமைதியே இருங்க, உங்க எல்லாம் ஏதோ குடிச்சிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க, அதை போய் நீங்க உங்க பாஷைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க பாருங்க அப்படின்னு திட்டினாரு. பேதுரு மற்ற சீஷர்களும் அந்த வீட்டை விட்டு வெளில வந்தாங்க. பேதுரு எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சத்தமா பேச ஆரம்பிச்சாரு. யூத சகோதரர்களே, எருசலேம்ல வாழ்ற மக்களே அப்படின்னு ஆரம்பிச்சாரு. காது கொடுத்து கேளுங்க, நான் என்ன நடக்குதுன்னு உங்ககிட்ட சொல்றேன். நாங்க எல்லாரும் குடிச்சிட்டு இல்ல, நீங்க நினைச்ச மாதிரி நாங்க தேவையில்லாததும் பேசல அப்படின்னு அந்த கூடி இருந்த அந்த கூட்டத்துக்கு பேதுரு பேச ஆரம்பிச்சாரு. ஏசு இந்த உலகத்துக்கு நமக்காக வந்தாரு. அவர் நம்மளோட பாவத்துக்காக மன்னிச்சாரு. அதுவும் இல்லாம 3வது நாள் மரிச்சதுல இருந்து அவர் உயிரோட எழுந்தாரு. இப்போ அவர் பரலோகத்துல இருக்காரு. அவர் நம்ம எல்லாரோட பாவத்தை மன்னிக்கிறதுக்காகவும் தயாரா இருக்காரு. நீங்களும் ஒரு நாள் ஆண்டவரோட பரிசை பெற்றிருப்பீங்க அப்படின்னு சொன்னாரு. அங்க கூடியதெல்லாம் ஜனங்களும் அமைதியா கேட்டாங்க. இதுல நிறைய பேர் ஆண்டவரையும் விசுவாசிக்க ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு ஏறக்குறைய 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்றாங்க. அன்னைக்கு ஏறக்குறைய 3000 பேர் இயேசு கிறிஸ்து அவங்களோட பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர்னு நம்பி அவர் உண்மையான தெய்வம்னு ஏத்துக்கிட்டாங்க.
இன்னைக்கும் ஆண்டவர் நமக்கு இந்த பரிசை கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. இந்த பரிசை பெற்றுக்கிட்டு பேதுரும் அப்போஸ்தலரும் ஆண்டவர் பற்றி எல்லாருக்கிட்டையும் சொன்னாங்க. ஏன்னா இன்னைக்கு பாடம் சொல்லுது, ஆண்டவரோட பற்றின செய்தியை சொல்ல நமக்கு தாளந்துகளை தராரு. இந்த உலகத்தில் தாளந்து இல்லாதவர்கள் யாருமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நல்லா பேசுறது ஒரு தாளந்து, நல்லா பாட்டு பாடுறது ஒரு தாளந்து, நல்லா கதை சொல்றது ஒரு தாளந்து, ஏன் கவலையோடு இருக்கிற ஒருத்தருக்கு சமாதானம் கொடுக்கறது கூட ஒரு தாளந்து தான். ஆண்டர் நம்ம கொடுத்துருக்க தாளந்து மூலமா மற்றவங்க ஆசீர்வதிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆண்டர் நம்ம கொடுத்துருக்க தாளந்துகளை நம்ம ஒரு நாளும் வீணாக்கிற கூடாது. நம்மளோட தாளந்துகள் அவரோட மகிமைக்காக நம்ம பயன்படுத்தணும். அப்படி செய்யும் போது மற்றவங்க ஆண்டரை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி ஆண்டர் உங்களுக்கும் நிறைய தாளந்துகளை கொடுத்துருப்பாரு. அந்த தாளந்துகளை நீங்க ஆண்டரை பற்றி மற்றவங்க கிட்ட சொல்றதுக்கு பயன்படுத்துவீங்களா? நல்லபடியாக பயன்படுத்துவீங்க நான் நம்புறேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்க தாளந்துகளை அவரோட மகிமைக்காக நான் அதை யூஸ் பண்ணுவேன்னு முடிவெடுத்திருக்கேன். நீங்கள் அந்த முடிவு எடுத்திருக்கீங்களா? இந்த பாடத்தை கூட சேர்ந்து படித்ததுக்காக நன்றி. பாடத்தை முடிக்கிறதுக்கு ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரம்பிதாவே, இந்த வார பாடம் படிக்கும்போது எனக்காக நன்றி. இது பாடம் எங்கள் வாழ்க்கை இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் கொடுத்துருக்க தாளந்து உங்களோட மகிமைக்காக நாங்கள் இதை பயன்படுத்துக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களை பற்றின செய்தி நாங்கள் மற்றவங்ககிட்ட போய் சொல்கிறதுக்கு உதவி செய்யுங்க. பார்க்குற கேட்குற எல்லாரும் ஆசீர்வதிங்க. இயேசுவினால் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரம தகப்பனே. ஆமேன்.